50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரனை உடனே அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் விசாரிச்சு தண்டனையும் கொடுக்க முடியறது உண்மை அப்படின்னா 1000 கோடிக்கு மேல கொள்ளையடிக்கிற இந்த நியோமேக்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு உடனடியா விசாரணையும் அதற்கான தண்டனையும் மக்களுக்கும் தீர்வும் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? வாங்க பேசலாம். நான் உங்க ஜெயராஜ். சாமானியனான ஒருத்தர்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிச்சுட்டு ஓடுறான் அப்படின்னா அவனை பிடிச்சி போலீஸ் ஒப்படைச்சோம்னா அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி உரிய நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது காவல்துறையோட வேலை. அது ப்ராப்பரா எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த எஃப்ஐஆருக்கு கீழே இவங்க செயல்படணும். அதுக்குண்டான ரெஸ்பான்ஸா அவங்க செய்யணும். ஆனா இந்த நியோமேக்ஸோட வழக்கு பதியப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு? இப்போ வரைக்கும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே நிக்குதே தவிர எந்தவித வெளிப்பட தன்மையுமே இல்லை. நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கே தவிர அதுக்குண்டான எந்தெந்த ப்ராசஸ் இப்படி நாங்க பணத்தை நாங்க பிரிச்சு கொடுக்க போறோம் அப்படின்னு கூட எந்தவித வெளிப்பட தன்மையுமே இல்லாம தான் இந்த கேஸ் செயல்படுதுன்னு நான் சொல்றேன். இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துல பணத்தை போட்டது வெறுமனே பணக்கார முதலாளிகளும் கருப்பு பணத்தை வச்சிருக்கக்கூடியவங்களும் மட்டும் கிடையாது, சாமானியர்களா இருக்கக்கூடியவங்களும் பணத்தை போட்டிருக்காங்க. பணத்தை அன்றாட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து ஒரு அமௌண்ட் வச்சு, அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரமே அதுதான் இருக்கும். ஏதாவது ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சிருப்பாங்க, இல்ல பையனோட வேலைக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த பணத்தெல்லாம் ஒட்டு மொத்தமா கொண்டு போய் நியோமேக்ஸ் மேல போட்டாங்க. அதாவது எதற்காக நீங்க இப்படி ஆசைப்பட்ட அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துல பணத்தை போட்டீங்கன்னு ஒரு புறம் கேள்வி இருந்தாலும், இந்த மாதிரி விவரம் தெரியாம இந்த பணத்தை போட்டவங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையும் இந்த தமிழக அரசுக்கு தான் இருக்கு. ஒருவேளை நியோமேக்ஸ் நிறுவனத்தோட வழக்கு கையாண்டுட்டு இருக்கக்கூடிய எந்தவித அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்க்க நேரிட்டா நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, என்னுடைய இரு கை கரம் கூப்பி உங்ககிட்ட நான் கேட்கறது, சாமானியர்களுடைய இந்த காசை தின்று ஏப்பவிட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு ஒருபோதும் கைக்கூலியா போயிடாதீங்க. கடவுள் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். உடனடியா இவங்களுக்கான தீர்வை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. கல்லிக்கட்டுக்கு போய் போராட தெரிஞ்ச நமக்கு அமைதியா போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் இந்த மாதிரி நியோமேக்ஸ் எங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில மனு கொடுக்க கூட நம்மளுக்கு தெரியல. என்னோட அட்வைஸ் என்னன்னா, முதலீட்டாளர்கள் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் ஒரு மனுவை கொடுக்கலாம். அதன் பொருட்டு ஏதாவது அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்னொரு ஐடியா என்னன்னா, சிஎம் செல் ஹெல்ப்லைன் நான் என்னுடைய ஸ்கிரீன்ல நான் போடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சிஎம் செல் ஹெல்ப்லைன் நம்பர் 1100. இதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அல்லது இமெயிலில் cmhelpline@tn.gov.in அதில் நீங்கள் இமெயிலில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 155250 அப்படின்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairas. Thank you.